அஹ் இது உங்களோட முதலாவது வகுப்பு என்ற வகையில் அகாடமி சார்பாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். மகளன் வசகிலன் மர்ஹபன் பிக்கும். முதலாவது வகுப்பு நாங்கள் நேரடியாக படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு போகிற வகுப்பல்ல. மாற்றமாக உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டதும் உங்களோட கிளாஸஸ் என்ன அமைப்பில் நடக்க போகுது என்கிற தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்வது தான் இன்றைய வகுப்போட முக்கியமான நோக்கமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் ஆரம்பமாக நீங்கள் இதுவரைக்கும் ஏதோ ஒரு அமைப்பில் குர்ஆனை ஓதி பழகி குர்ஆனை ஓதுறதுக்கு படிச்சுப்பீங்க. இன்றைக்கு தான் குர்ஆனை திறக்கிற என்ற ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்காது. என்றால் இதுக்கு முன்னால் எப்படியோ சரியோ பிழையோ பழகி வந்திருப்பீங்க. நீங்கள் எங்கே குர்ஆனை எப்படி ஓதி பழகினீங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க பாப்போம். நான் குர்ஆன் மദ്രസ தான் ஓதினேன். ஏ லெவல் செய்த இஷ்யூனால கொஞ்சம் மദ്രസ நின்றேன். எனக்கு ஓதினதெல்லாம் மறந்து போயிட்டு, அதால நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஓதுவோம் அப்படின்னு பார்த்து எனக்கு என்னமோ ஓதுறது பித மாதிரி. அதால ஸ்டார்டிங் சொன்னா அங்க அந்த மாதிரி நீங்க ஓதின மதரசால உங்களுக்கு எது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான்? அப்படி என்று இல்லை, ஜூஸ் மட்டும் ஓதிக்கிற. ம்ஹும். மிச்சம் அதுல மார்க்கம் சம்பந்தம் அப்படி அந்த பெண்களுக்கான வாழ்க்கை முறை நடைமுறை அப்படித்தான் கொண்டு போனாங்க. ம்ஹும். குர்ஆன் ஓதுறதுங்கிறதுல டாக்கெட் பண்ணல அப்படியா? அப்படி இல்ல, குர்ஆன் ஓதுறது மெயின் இல்ல. குர்ஆன் ஓதிக்கொண்டே அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்து செஞ்சாங்க. சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல சில வசனங்களை டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன மெத்தட்ல ஓத தெரியுமோ அந்த ஸ்டைல நீங்க ஓதுங்க. சரி பிழை என்கிறது அப்பால உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஓதி கொண்டு போங்க பாப்போம். எனக்கு அப்படி கூட்டுவது கஷ்டம். கூட்டி ஓது கஷ்டம். சரி, ஓகே. நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி தரதை மட்டும் சொல்ல பாருங்க. இந்த சொல்ல தெரியுமா? وإياك. ஓகே, குட். இது கஷ்டம் இருக்கு அப்படியா? எத்தனை எழுத்து அவங்களுக்கு ஈஸியா ஓத இயலும்? இது ஓத இயலுமா? இதுல 1 2 3 4 எழுத்து இருக்குது. ம் கஷ்டமா இருக்கு அப்படியா? கஷ்டமாயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இருக்கிற எழுத்துக்கள் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் எல்லாம் தெரியுமா? எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஜாயின் ஆகி வருகின்ற சந்தர்ப்பத்தில் எழுத்துக்கள் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதன் எழுத்து ஹா. ஆ அப்படியா? ம். இது யா. யா. யாவை மார்க் பண்ண அப்படித்தான் நான் யா மார்க் பண்ணணும். ஓகே, ஓகே. இதுல என்ன எழுத்து தெரியுமா? இது தெரியும். தெரியாது. குட். கட்டாயம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லணுமா? அது நாங்க எங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு எதுலேருந்து உங்களை கொண்டு போறதுங்கிறத நாங்க பார்த்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தனித்தனி எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு எழுத்தொன்று சேர்ந்து வார சந்தர்ப்பத்தில் எழுத்துக்கள் அடையாளப்படுத்தி கொள்றதுல கஷ்டம் உண்டிக்கிற. இதுல என்ன எழுத்து சொல்லுவா? லாம் அலிஃப். வெரி குட், வெரி குட். இது என்ன சொல்? லாம் காஃப்.
நான் பாக்ஸ் அடிச்சுக்கிட்டதா. இதெல்லாம் என்ன நிலத்திக்கு? தெரியாது அப்படியா? கொஞ்சம் கிளியர் இல்லாமக்கி. இல்லைங்கள. அது கொஞ்சம் கிளியர் இல்லாமக்கி. ராம் ப ர ப க. நீங்க ஃபோன்ல ஜாயின் ஆகிறீங்களா? லேப்ல ஜாயின்? ஃபோன்ல. ஃபோன்ல குட். ஃபோன்ல ஸ்க்ரீன் கிளியரா தானே இது? இந்த ஃபோன் கொஞ்சம் டிஸ்பிளே போயிட்டு அதுதான் அப்படி விளங்குறேங்க. யா, நீங்க அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோ, இல்லாட்டி உங்களுக்கு தான் நியாயமாக இருக்கும் கிளாஸ்ல. ஹைரன் ஓகே. நல்லா. நாங்கள் இப்போ எங்களோட சிலபஸில் உங்களை எதிலிருந்து கொண்டு போகிறது எங்கள் சொந்தமாக நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். எங்கள்கிட்ட சிலபஸ் மொத்தம் 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்குது. நீங்கள் லே அவுட்டில் பார்த்துப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் லெவல் எந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் 2 பகுதியாக வச்சுக்கிறோம். ஒன்று எழுத்துக்கள் அறிமுக பகுதி, இரண்டாவது எழுத்துக்கள்கிட்ட உச்சரிப்பை நாங்கள் பழகுற பகுதி. இதில் முதல் பகுதி எழுத்துக்கள் அறிமுக பகுதி என்கிறத நாங்கள் 2 பகுதிகளாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதில் முதல் பகுதி எழுத்தெழுத்தா நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்றது. நூன் எப்படி வரும், தே எப்படி வரும், யா எப்படி வரும், பே எப்படி வரும் என்றது முதலாவது பகுதி. இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு தனித்தனி எழுத்துக்கள் அழகான முறையில் உங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னென்றால், இதுலேருந்து தான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வர சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி குயிக்காக அடையாளப்படுத்துறது? இது பே தான், இது ஐன் தான், இது தே தான், இது நூன் தான் என்று அடையாளப்படுத்துறது எப்படி என்ற இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுடைய சப்ஜெக்ட் நாங்கள் ஆரம்பிக்கிற பகுதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது சுமாராக 5 சாப்டர் அதில் இருக்குது. நீங்கள் அஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக கிளாஸில் படிப்பீங்க. உங்களுக்கான முழுமையான சிலபஸை நாங்கள் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபோனில் டிஸ்பிளேயில் இன்றைக்கு எப்படி உங்களுக்கு ஷேர் ஆகிக்குதோ இதே போல் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். நாங்கள் கிளாஸில் ஓதுவோம். அதுக்கு பின்னால் சில விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது 2வது பாடம் பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் அறிமுக பகுதி என்ற 2வது பகுதி, சாரி, எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற 2வது பகுதியில 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று எழுத்தெழுத்தா நாங்கள் உச்சரித்து பழகிறது, இரண்டாவது சொற்கள் சொற்களாக உச்சரித்து பழகிறது, மூணாவது வசனங்களாக நாங்கள் ஓதி பழகிறது. வசனங்களாக ஓதுறது, அந்த இடத்துல உச்சரிப்பை பார்த்து கொள்றது. இப்படி 3 பகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறமாக செகண்ட் லெவலில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ட தஜ்வீத் ரூல்ஸ் சட்டங்களை பற்றி நாங்கள் படிப்போம். சட்டங்கள் மொத்தம் 7 சாப்டர்கள் அதில் இருக்குது. 3வது சாப்டரில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தேர்ட் லெவலில் தான் குர்ஆனை நாங்கள் பக்கங்களாக சூறாக்களாக ஓத ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை ஒழுங்கான முறையில் அந்த அமைப்பில் அது இதுவரைக்கும் நாங்கள் குர்ஆன்லேருந்து தான் ஓதுவோம் படிப்போம். ஆனால் இந்த தேர்ட் லெவலில் தான் குர்ஆனுடைய ஸ்டைலில் சிஸ்டத்தில் நாங்கள் குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு பின்னால் உங்களுக்கு 2 வகையான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு சரளமாக ஓத பழகினதுக்கு பின்னால் ஒன்று உங்களுக்கு இஜாசா என்ற ஒரு பகுதியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அல்லது ஹிஃபுல் என்ற இன்னும் ஒரு பகுதியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஹிஃபுல் என்றா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இஜாசான்ற தெரியுமா என்னண்டு? சரி. தெரியும். அப்போ இதில் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் போட்டுக்கிது, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஹயர். நாங்கள் இது வரைக்கும் பார்த்த சப்ஜெக்டை ஒரே பார்வையில் உங்களுக்கு சொன்னால் இதான் எங்களோட டோட்டல் அந்த பார்வையும் எங்களுக்கு போடுவாங்க சிலபஸ் சப்ஜெக்ட். இதில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிற பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டில் இருந்து. இது கிளியரா? இப்போ உங்களுக்கு நாங்கள் எங்களோட டார்கெட் என்ன, நாங்கள் என்ன செய்கிறோம்ங்கிற சம்மந்தமான சுருக்கமாக சொல்கிறேன்டால், எங்களுக்கு அன்று சொல்லிக்கிற டார்கெட் என்னென்றால், இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு குர்ஆன சரியான உச்சரிப்போட பேசிக்கான அடிப்படையான ரூல்ஸ் சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையில் உங்களுக்கு குர்ஆன சரளமாக திக்காம முட்டி மோதாம குழம்பாம மிச்ச சிம்பிளாக உங்களுக்கு குர்ஆன
ஓத பழக்கிறது. இதுதான் எங்களோட டார்கெட். லாங் டேர்முக்கான டார்கெட் என்னன்னு சொன்னா உங்களை போல கிளாஸ்ல ஓதுற பல பேர் இருக்கிறாங்க. எனவே புதியதொரு ஜெனரேஷன் நாங்கள் வளர்ந்து வர புதிய பரம்பரைக்கு உருவான அதற்கே உரிய அமைப்புல நாங்க ஓதி பழகிறதுக்காக பழக்கி விடுறதுங்கிறது எங்களோட லாங் டேர்முக்கான ஒரு டார்கெட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். எனவே எங்களோட டார்கெட்ல வேணைய நீங்க சொன்னது போல உங்களுக்கு ஆல்ரெடி மதரசால படிப்பிச்சுக்கிறது போல வேற எந்த பாடமும் இங்க நடைபெறாது. குர்ஆன் மட்டும்தான் எங்களோட முழுமையான டார்கெட் ஆயிக்கும். முழு குர்ஆனையும் நீங்க எங்கிட்ட ஓதி முடிச்சிட்டா போதும் என்கிறதல்ல எங்கிட்ட டார்கெட். எங்களோட சிலபஸ் முடிகிற நேரம் உங்களால சுயமாக முழு குர்ஆனையும் ஓதுறதுக்கான இயலுமை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வகையில் அந்த நேரத்தில் நீங்க 30 யூஸையும் ஓதலாம். எங்களுக்கு இப்ப நீங்க ஓதி காட்டி நாங்க அதை கொண்டாடுறது எங்கிட்ட இல்லை. நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட நீங்க ஓதி கொண்டிருக்கணும்ங்கிறதும் எங்கிட்ட வராது. அதே நேரம் சின்ன ஒரு வர்க்கத்தினர் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், மதரசா பிள்ளைகள் இவங்க மட்டும்தான் எங்கிட்ட ஓதன் மாதிரி கேட்டா அப்படியும் இல்லை. எங்கள்கிட்ட எல்லா வகையான சாராரும் 6 வயது முதல் 60 வயது வரையான நிறைய கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் ஓதிக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹைர். எங்கள்கிட்ட சில முக்கியமான இம்பார்ட்டண்டான சில நோட்ஸ் இருக்கிறது. நீங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, எங்களோட கிளாஸுக்கு நீங்க 5 மினிட்ஸ் முன்னு கட்டாயம் ரெடி ஆகிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் 5 மினிட்ஸ் டிலே ஆகி தான் வந்திருக்கிறீங்க. நீங்க டிலே ஆகிறதால வர விளைவு என்னென்றால் உங்களுக்கு அடுத்த ஆள்ற கிளாஸ் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னால் 6:25க்கு வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஏன்னா அப்போ நாங்கள் அவங்களுக்கு உரிய நேரத்துக்கு பதில் அளிக்கணும். அப்படின்றால் உங்களோட கிளாஸ் நாங்கள் 6:30க்கு முடிக்கணும். ஏன்னா அப்போ எங்களுக்கு அது பெரிய இஷ்யூ ஆகும். உங்களுக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக மாறும். எப்படி நாங்கள் ஒரு கிளாஸில் படிக்க வேண்டியதை நாங்கள் 2 கிளாஸில் படிக்க வேண்டி வரும். ஆகவே கட்டாயம் நீங்கள் எந்த அளவு தூரம் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்கள் ஏர்லியாக இருந்து வெயிட் பண்ணுறது உங்களுக்கு பல பக்கத்தில் நன்மையாக நலவுகளை கொண்டு வரக்கூடியதாയിരിக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆக மேக்ஸிமம் 5 மினிட்ஸுக்கு முன்னாடி சரி கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாருது. ரெண்டாவது, உங்களோட டிவைஸை கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. சார்ஜஸ், நெட்வொர்க் எல்லாம் ஓகேயா என்கிறது கிளாஸில் வந்து பிறகு பார்க்க வேணாம், வர முன்னுக்கு அதை பார்த்துக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோன், நீங்கள் ஃபோனில் கிளாஸில் ஜாயின் ஆகிறீங்கன்னால் ஃபோனை ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையை வச்சுட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகும், அட்டெண்ட் ஆகும். அது உங்களுக்கு பல விஷயங்களை சரியாக விளங்கி கொள்றதுக்கு உங்களோட முழுமையான கவனத்தையும் மோதல்ல கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி ஃபோன் கையில் இருந்தால் டச் ஆகும், முன்னுக்கு பின்னுக்கு ஆகும், பல விஷயங்கள் எங்களுக்கு அதில் ப்ராப்ளங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் சொன்ன டிஸ்பிளே இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் அதையும் பார்த்துக்கணும். சைலண்டான பிளேஸ்லேருந்து கிளாஸுக்கு ஜாயின் ஆகும். இப்போ நீங்கள் வந்திக்கிற பிளேஸ் நல்லா சைலண்ட் ஆகிக்குது. லீவ் தேவைண்டா நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இன்ஃபார்ம் தான் நீங்கள் நினைக்க பெர்மிஷன் என்று போட்டிக்கிறது. உங்களுக்கு லீவ் தேவைண்டால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு உரிய லீவ் எடுத்துக்கொள்ளும். எங்களோட சைட்லேயும் என்ன சரி இஷ்யூ வந்தாலும் அது தொடர்பான மெசேஜ் உங்களுக்கு பர்சனலாக வரணுமெண்டா பர்சனலாக வரும். அல்லது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஜென்ரலான ஒரு இஷ்யூவாக இருந்தால் கட்டாயம் அது நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆகிக்கும். உங்களோட ஹோம்ஒர்க்கை கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களோட கிளாஸ் வந்து இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு இருக்காது, திருப்பி நாளே தான் நிற்கும். இப்போ நாளை நாள் என்னத்துக்கு வச்சுக்கிறோம் என்றால் உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தான் வச்சுக்கிறோம். உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் 3 வகையில் நாங்கள் உங்களை செக் பண்ணுவோம். உங்களோட ஹோம்ஒர்க்கை கொண்டு அது ஹோம்ஒர்க் எப்படி வரும்ங்கிறது நாங்கள் கிளாஸில் சொல்லுவோம். என்றால் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு விதமாக அந்த ஹோம்ஒர்க் மாறும். அப்போ ஹோம்ஒர்க் வந்து முக்கியமான 3 விஷயங்கள் இடம்பெறும். ஒன்று, இன்றைக்கு ஒரு பாடத்தை படிக்கிறீங்க என்றால் இந்த பாடத்தில் இருந்து சமரியாத்தான் அவங்களோட ஹோம்ஒர்க்கை நாங்கள் தருவோம். சரியா? அதை நீங்கள் என்ன செய்வீங்க? ரெண்டாவது, வீட்டிலிருந்து செல்ஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. மூணாவது, அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். பல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக மூணாவது என்ன நடக்கும் என்றால் புதிய வகுப்பினுடைய ஆரம்பத்தில், அதாவது அடுத்த வகுப்போட ஸ்டார்டிங்கில் நாங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை என்ன செய்வோம், உங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் அதில் மிச்சமே பெர்ஃபெக்டாக இருந்தால் எங்களுக்கு அவசரமாக அடுத்த பாடத்துக்கு போகிறதுக்கு முடியுமாயிருக்கும்.
உங்கள்ட்ட அந்த விஷயம் கிளியர் இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ரெண்டாவது புதிய பாடம் உங்களுக்கு நாங்கள் பழைய பாடத்தையே திருப்பி ரிவைஸ் பண்ணி உங்கள்கிட்ட நாங்கள் முழுமையான அந்த பாடத்தினுடைய தரவை நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை வரும். எனவே புதிய பாடத்துக்கு எங்களுக்கு போக முடியாமல் போகும். எனவே கட்டாயம் எங்களோட வகுப்பும் இன்னொரு வகுப்போட கனெக்டட் ஆனதுதான். புதிய விஷயம் ஒன்று படிக்க போறோம் என்றால் பழைய விஷயத்தை மறந்துட்டு படிக்க போக முடியாது என்கிறது முக்கியம். பழசை நாங்க இணைத்து கொண்டுதான் போக வேண்டும். இது விளங்கினா ஹோம்ஒர்க் விஷயம். ஃபர்ஸ்ட் தெரியுங்க. ஹயர். அடுத்த முக்கியமான விஷயம் இதான் நான் சொன்னவங்கிற டைம் பீரியட்னு சொல்லி உங்களுக்கு சொன்ன ஆல்ரெடி நாங்கள் கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஜாயின் ஆகணும்னு சொல்லி எங்களோட அகாடமியில் இருக்கிற இந்த ஜூம்ட லிங்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்துக்கு சிஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இப்போ நீ கிளாஸில் உங்களோட கிளாஸ் டைம் என்ன? 6:10, 6:10. அப்போ உங்களோட லிங்க் வந்து பெரும்பாலும் 6:15 ஆகிற நேரத்துக்கு நீங்கள் ஜாயின் ஆகி வெயிட் பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணும். அதாவது எங்களுக்கு ஜாயின் ஆகலாம். அதே லிங்க் 6:05 6:10 ஆகி 6:15 ஆகி 6:17 18 19 ஆகிற சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட எந்த விதமான ரிப்ளையும் வரலன்னு சொன்னால் இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கலாக எங்களுக்கு எக்ஸஸ் பண்ண இல்லாமல் போய்த்திரும். ஃபோட்டோவாக லீவாகி போய்த்திரும். நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க, நாங்களும் போயிட்டு வெயிட் பண்ணும். பட் எங்கள் ரெண்டு பேரையும் கனெக்ட் ஆகாது. சரியா? அதான் சிஸ்டமாக செஞ்சுக்கிறாங்க. எனவே கட்டாயம் சமரி என்னென்றால் கட்டாயம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் என்கிறது முக்கியமான விஷயம். விளங்கினா? இது வந்து எங்களோட லீவோட கான்செப்ட். மொத்தமாக 5 வகையான லீவ் வைக்குது வருஷத்தில். ரமதான் வெக்கேஷனுக்கு 5 நாள் வைக்கும். ரமதானுங்கிறது ஃபெஸ்டிவல், ஹஜ்ஜி பெருநாள், நோ பெருநாள். டிசம்பரில் 7 டேஸ், மே டே, மீலாட் டே, இப்படி 5 வகையான லீவோட கான்செப்ட் இருக்குது. எங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. போயிட்டு பார்த்துக்கிறீங்களா அது வரைக்கும்? ஓகே, இல்லை, இதான் எங்களோட யூடியூப் சேனலோட லிங்க். லிங்க் சொன்னால் பெயர். யூடியூப்ல வைத்துட்டு நீங்கள் இந்த பேர் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த லோகோட ஒரு சேனல் ஒன்று வரும். நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். எங்களோட கிளாஸஸ் எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, ஏன் நாங்கள் இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம்ங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு அதில் தேடி பார்க்க முடியுமா இருக்கும். நாங்கள் இன்ஷால்லா இன்றைக்கு இந்த அளவில் இந்த பாடத்தை நிப்பாட்டுவோம். கட்டாயம் அடுத்த பாடத்துக்கு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஏலியாக வாங்க. நிறைய விஷயம் நான் பார்க்க வேண்டிக்கிறதால நீங்கள் இன்றைக்கு என்ன செய்யுங்கடா பேசிட்டு இந்த யூடியூப் சேனலை பேசிட்டு பார்த்து நாங்கள் யார், என்ன செய்கிறோம், எப்படி படிப்பிக்கப்படுறேங்கிறத பல கேட்டகரிஸில் சில பிள்ளைகள் இருக்கிறாங்கண்டு என்னென்ன வகையான பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு கொண்டு ஷாலா அடுத்த பாடத்துக்கு டைமுக்கு வாங்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.